Okay, so let's start. Okay, நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி C# எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு கொஞ்சம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நான் சொல்லிவிட்டு டிரெக்டாக நாங்கள் லெக்சர்ஸுக்குள்ளே போவோம். லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்தோம் அந்த ஸ்ட்ராங் டைப், ரெசிலன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் அதில் கண்டினியூவாக இது லாஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகே, இதில் வந்து நான் இந்த சின்டெக்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து C# வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம், அது நான் ஏற்கனவே பார்த்தது. எங்களோட ஃபர்ஸ்ட் மாடியூலில் நாங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் என்னென்னு பார்த்தோம். அதில் சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜில் C# உண்டு. ஸோ வித் ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ், அது என்ன ஃபங்க்ஷனல் ஃபீச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். C# வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆகிக்கிறதோட அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸாக வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அது எப்படி என்ன, இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது தெரியும். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு இந்த சின்டெக்ஸ் டீப்பாக உங்களுக்கு புரியலாட்டி பரவாயில்ல, நாங்கள் வந்து ஃபண்டமெண்டல் கோர்ஸில் தான் சின்டெக்ஸஸ், கீவேர்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி லேர்ன். இங்கே வந்து நான் வந்து C# எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது உங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஃபெமிலியர் ஆகிறது தான் நோக்கம். ஓகே, ரைட். ஓகே, லெட்ஸ் சி. இந்த இருக்கிற ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட். ஸோ இதில் வந்து மெத்தட் எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறது ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நாங்கள் வந்து இதுலேயும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு பிறகு இலகுவாக புரியுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றது தான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். C#ஓட ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நீங்கள் டைனமிக் ஸ்டாட்டிக் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இந்த மெத்தட் வந்து இந்த மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக், அதை வந்து டைனமிக் இல்லை, ஸ்டாட்டிக் அப்படின்னா மாறுபடாமல் இருக்கும். எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேயும் நாங்கள் ஒரு மெயின்லி வந்து WP சப்போர்ட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாங்கள் மெத்தட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறதுக்கோ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கோ சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. முதலாவது அது எப்படிப்பட்ட டைப்பான மெத்தட்ன்றதை டிஃபைன் பண்ணுவோம், லைக் ஸ்டாட்டிக். அது வந்து அடுத்தது வந்து ரிட்டர்ன் டைப். அப்படின்னா இப்போ அந்த மெத்தட் நாங்கள் ஏதாவது ஒரு பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நம்பர் ரைட் பண்ணுறதுக்கோ அல்லது டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஏதாவது அந்த மெத்தட்லேருந்து ஏதாவது அவுட்புட் எங்களுக்கு வெளியாகலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸை வந்து அது கால் பண்ணலாம், அல்லது ஒரு டிஸ்பிளே அந்த மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ணாமல் அது இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதன் மூலமாக ஒரு அவுட்புட்டும் வரலாம். அது அப்படிப்பட்ட நிறைய டெஃபினிஷன்ஸ், நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒயிட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் என்றால் இந்த மெத்தட் எதையும் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாது யூஸருக்கு, அதுதான் ஒயிட். இப்போ நாங்கள் சம்டைம் ஸ்டாட்டிக் இன்டீஜர் மெயின் என்றால் இந்த மெயின் மெத்தட் வில் ரிட்டர்ன் சம்திங் இன் இன்டீஜர். அப்போ நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மெயின் அண்ட் இங்கே வந்தால் இந்த எண்ட் ஆஃப் திஸ் லைன் ரிட்டர்ன் என்று போட்டு சம்திங் ரிட்டர்ன் நம்பர் 2 அப்படி வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, அப்போ அது வந்து ரிட்டர்ன் டைப். மெத்தட் நேம் வந்து மெயின். ஸோ வா நம்பர்ஸ் நியூ இன்டீஜர்
ஸோ இதில் மீனிங் என்னென்னா வா மீன்ஸ் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் கீவேர்ட்ஸ். ஸோ இன்டீஜரோ இது ஒரு டைனமிக் டேட்டா டைப். ஸோ இதை நாங்கள் இன்டீஜர் நம்பர்ஸ் அப்படி இந்த மாதிரி லாங் நம்பர் அப்படி அந்த டிஃபைன் பண்ணுற மாதிரி வா கீவேர்ட். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தா உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக இருந்திருக்கும். ஷீஷாப் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்து அது வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது. என்னதான் ஜாவா பேஸ்ட் அண்ட் C++ பேக்ரவுண்டில் இருந்து வந்திருந்தாலும் சில விஷயங்களை ஜாவா ஸ்கிரிப்டில் இருந்தும் ஐடியாலஜிக்கலாக சில விஷயங்களை அதை எடுத்திருக்கு. வா நம்பர்ஸ் நியூ இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் இது வந்து டிஃபைன் பண்ணுவோம். எரைஸ் அப்படிங்கிறது ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லிஸ்ட். இட் கண்டெயின் சம் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 5 அந்த லிஸ்ட் வந்து இருக்குது. இப்போ இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். வா டைப் நம்பர்ஸ் கெட் டைப் அப்படின்டா இந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறோம்டா நம்பர்ஸுடைய டேட்டா டைப்பை எடுங்கோம். இதில் டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூவை கொடுக்குறோம். ஸோ டூ வைல். அப்போ அடுத்த கான்செப்ட் வந்து டூ இன்னொரு ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் ஏற்கனவே ஃபோர் லூப் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லூப் கன்செப்ட். டூ வைல் அப்படி என்றால் டூ வைல்ங்கிறது டூன்ற ஒரு கண்டிஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு வைல்ன்னு சொல்லி அதில் ஒரு லாஜிக் ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். அப்படி என்றால் டைப் வந்து இல்லாமல் இருக்கும் வரைக்கும் இதை செஞ்சு கொண்டிருங்க அப்படின்றது தான் இதில் அர்த்தம். எப்படி டூவில் இருக்கிற ஆக்ஷன் நடக்கணும் until this condition true. அப்படின்னா டைப் நாட் ஈக்குவல் நல் அப்படின்னு இந்த டைப் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது இந்த கெட் டைப் இந்த அரே. ஸோ அரே வந்து இந்த நம்பர்ஸ் கெட் டைப் இந்த நம்பர்ஸுடைய டைப் வந்து அரே. அது இப்படித்தான் டிஃபைன் பண்ணும் இந்த மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி. சிஸ்டம் இன் 32. ஸோ சிஸ்டம் தான் யூஸிங் சிஸ்டம். அதாவது எல்லா டேட்டா டைப்ஸ் அதுவும் வந்து .NET C# சிஸ்டம் லைப்ரரிஸ்லேருந்து தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கும். அதனால் நீங்கள் எந்த மெயின் ப்ரோக்ராமை பார்த்துருந்தாலும் பேசிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம் யூஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த ப்ரோக்ராம் டெமோஸ் காட்டக்குள்ளே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, int 32 அப்படிங்கிறது அரே. அதில் டைப் காட்டுது. இப்போ சிஸ்டம் இன்ட் 32 ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அந்த டேட்டா டைப். இப்போ இப்படி ஒரு கண்டிஷனோட நாங்கள் சொல்கிறோம் சிஸ்டம் இதுவும் சிஸ்டம் கன்சோல் ரைட் லைன். எங்களோட நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பைத்தனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஜாவாவிலையும் பார்த்துருப்பீங்க. ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க் அப்படின்னு பார்த்து print ln அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து கன்சோலில் ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் கன்சோல் ரைட் லைன் டைப் டாட் ஃபுல் நேம் அப்படின்னா அந்த டைப்புடைய ஃபுல் நேம் அந்த வேரியபிள் நேம் இப்படி தான் வரும். அப்படிங்கிற அந்த கன்செப்டை தான் இதில் பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து சின்டாக்ஸ் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்த ப்ரோக்ராம் இது. இங்கே பாருங்கள், இதைத்தான் நான் சொன்னேன் யூஸிங் சிஸ்டம். இந்த லைப்ரரி வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம் யூஸிங் சிஸ்டம் கிளாஸ் ஃபைல். இதை வச்சு தான் நாங்கள் வந்து பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது. நீங்கள் இங்கே நோட் பண்ணி நான் விளங்கியிருக்கும். சிஸ்டம் கன்சோல் வந்து டிரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டம் கன்சோல் வந்து டிரெக்டாக யூஸ் பண்ணுவோம். மேலும் இம்போர்ட் பண்ணாமல் இல்லாட்டி நாங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரியை டிரெக்டாக அங்கே இருந்துட்டு இப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத நாங்கள் இம்போர்ட் பண்ண பிறகு இந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணுமென்றாலும் அந்த சிஸ்டம் சப் லைப்ரரிஸ் நாங்கள் யூஸ் பண்ணிடும். அப்போ அதனால தான் கன்சோலை டிரெக்டாக நாங்கள் டைப் பண்ணிடும். கன்சோல் ரைட் லைன் சம் இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம்
இந்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கும். அவுட்புட் சேம். என்ன அப்படின்னா இது வந்து நாங்கள் டிப்பிக்கல் ஃபோலோ ஒன்றில் நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கவும் நம்பர்ஸ் செட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது இன்னொரு அப்ரோச், ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ். ஃபங்க்ஷனல் மெத்தடாலஜிஸில் இதை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். இதுதான் C# வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே நீங்கள் பார்த்தது சம் வந்து ஈக்குவல்னு போட்டுட்டு ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணி அதை கூட் பண்ணி சம் பண்ணுறோம். இங்கே வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கும். அப் டு திஸ் ஒன், திஸ் 3 லைன் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் சம் தான் எங்களுக்கு டோட்டலாக தேவை. நம்பர்ஸை அக்ரிகேட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இப்படி கண்டினியூவஸாக ஐட்டம்ஸை ஒரு எப்படி எடிஷனலாக கூட்டுறதுக்கு அல்லது ஒரு கண்டினியூஸ் லூப் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த அக்ரிகேட் மெத்தட் யூஸ் பண்ணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 0 அப்படின்னா இந்த சம்முக்குரிய இனிஷியல் வேல்யூ 0வை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த இப்படி மெத்தட் வந்து லிங்க் குவரிஸ் என்று சொல்லுவோம். லிங்க் இதுவும் இது இம்பார்ட்டன்ட் டாபிக். இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்த செஷன்ஸில் படிப்போம். லிங்க் குவரி அப்படிங்கிறது இப்போ நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் நாங்கள் படிச்சிருப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டிங் இருக்கும். உதாரணத்துக்கு இன்டீஜர் add to number மெத்தட் நேம், அதுக்கப்புறம் parenthesis வந்து அதுக்குள்ளே மெத்தட் பாடி வரும். இங்கே வந்து அந்த அவ்வளோ கன்செப்டையும் எப்படி நடந்திருந்தாலும் என்னோட மெத்தட்டுக்கு ஒரு நேம் வந்து அதை நாங்கள் அந்த மெத்தட்டை கோல் பண்ணியிருந்தது தான் அந்த மெத்தட் தேவை. இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு தேவைப்பட்டது சம் தான், ஒரு மெத்தட் ஒன்று தேவையில்லை. அப்போ அந்த டைமில் இந்த லிங்க் குவரிஸை வச்சு இந்த parenthesis இந்த 2 பிரேக்கெட்டுக்குள்ளே நாங்கள் பாஸ் பண்ணுறது ஆர்கியூமெண்ட்ஸ். அதை வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோமேட்டா இப்படி ஈக்குவல் ஆகிறது வந்து என்னென்னா டோட்டல் ப்ளஸ் நம். அந்த கரண்ட் வேல்யூவோட டோட்டல் ஃபஸ்ட்டுக்கு வர்றது கரண்ட் வேல்யூஸ், அந்த டோட்டல் கரண்ட் வேல்யூஸோட ஈச் டைம் வர அந்த நம்பர் கூட்ட சொல்லி அந்த வேல்யூஸ் நாங்கள் டோட்டலுங்கிறது கரண்ட் வேல்யூவாக இருக்கும். நம் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த எரேஸ்லேருந்து வர வேல்யூ அதை வந்து எட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. இந்த அப்ரோச் இப்போ உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் சம்டைம் ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நான் சின்ன ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையில் ஜாயிண்டாக என்ன திரும்ப சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளெக்ஸ் திங்ஸை படிக்கும்போது அதில் இருக்கிற ஈஸியான திங்ஸ் வந்து எங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். அது மாதிரி தான் இது. நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டான இந்த சிஸ்டத்தை இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி படிப்பிக்கக்குள்ள இன்றைய செஷனுக்கு மட்டும் இதில் இருக்கிற சிம்பிள் திங்ஸ். என்னுடைய நோக்கம் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் லிங்க் கன்சோல் இந்த கன்செப்டையும் இந்த கிளாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதையும் இதுகளில் நீங்கள் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்குறதுக்கு இப்போ எங்களோட ஹியூமன் பிரெயின் வந்து இந்த சிஸ்டத்தை ட்ரை பண்ண இது வந்து கம்ப்ளெக்ஸ் ஆகிறதால இதை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஈஸியாக கன்சிடர் பண்ணி இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அவங்களுக்கு அது நல்லா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இதுவும் அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இது வந்து நாங்கள் இன்னொரு அவுட்புட் வந்து அதில் ஷோ பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் கன்சோல் ரைட் லைன் இதுலேருந்து வர ஒவ்வொரு வெளிவையும் நாங்கள் இடையில் பிரிண்ட் பண்ணணும்னா இதை இப்படி ஒரு கன்சோல் லொக்கை வச்சு நாங்கள் பிரிண்ட் பண்ணி இங்கே தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரிட்டர்ன் டைப். இந்த மெத்தட்டுக்கு ரிட்டர்ன் டைப் இல்லை, ஆனால் இதுக்குள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ண இந்த மெத்தட்டு நாங்கள் வேறொரு விதத்தில் அவுட்புட்டும் எடுக்கிறதால இங்கே வந்து ரிட்டர்ன் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மெத்தட்டுக்கு திஸ் அக்ரிகேட் மெத்தட்டுக்குரிய ரிட்டர்ன் டைப் தான் இது. ஓகே, இப்போ நான் ஒரு ஓவராலாக C# பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருக்குறோம். பிக் பிக்சர்
சி ஷார்ப் வந்து சி டபுள் ப்ளஸ்லேருந்து ஜாவாவிலேருந்தும் ஒரு எவால்வ் ஆகி வந்த லாங்குவேஜ். அது வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராங் டைப் அப்படின்னு நான் பார்த்தோம் லாஸ்ட் டைம். டைனமிக் டைப், ஸ்டாட்டிக் டைப்பில் மென்ஷன் பண்ணி, இப்போ நாங்கள் ஒரு வேரியபிளை ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இன்டீஜருக்கு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்டீஜர் இனிஷியலைஸ் பண்ணக்குள்ள அதில் எரர் காட்டும் அப்படிங்கிறது. ரெசிலன்ஸ் அண்ட் சேஃப் வந்து இந்த நேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக் நான் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். இது இல்லாமல் இதெல்லாம் பேசிக்ஸ் இருக்கக்குள்ள ஓப்பன் சோர்ஸ் அண்ட் க்ராஸ் பிளாட்ஃபார்ம். சி ஷார்ப் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட்டட் ஒன். இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓப்பன் சோர்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் கண்ட்ரிபியூட்டிங் டு தட். ஸோ நீங்கள் அதில் மைக்ரோசாஃப்டோட GitHub repositories இருக்கும் .NET. நீங்களும் அதில் என்ன சரி கண்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா பண்ணிலும் மைக்ரோசாஃப்ட் மெயின்டெனர்ஸ் will review your code and accept in future. Once you become more expert, you also put contribution to that. ஸோ அப்படி க்ராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கும். அது எப்படி என்றால் இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி தான் .NET லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெனரல் பர்பஸ் அப்ளிகேஷன், desktop applications, mobile, web and game, everything we can develop using C Sharp. ஸோ இதுதான் நாங்கள் இப்போ ஓவராலாக பார்த்த சம்மரி. இன்றைக்கி வந்து அதோட சி ஷார்ப் வந்து இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நாலேஜோட சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இது ஏன் நாங்கள் இப்போ படிக்கிறோம்ன்றது உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கக்குள்ள இதோட யூசேஜஸ் விளங்கும். ஓகே, சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் வந்து ஒரு கம்பைல்ட் நேட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்னா நாங்கள் சி டபுள் ப்ளஸ் தான் இது கம்பைல் டைமில் கம்பைலர் லாங்குவேஜ் வந்து அது வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டாட்டிக் டைப். மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் மெனுவல் ஆகிக்குதும். அப்படின்னா மெனுவல் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கார்பேஜ் கலெக்டர்னு சொல்லி ஜாவாவில் படிச்சிருப்பீங்க. யாராவது படித்தது நினைவு இருக்குதா? Anyone? Any idea? Okay. Guys, please. ஐடியா இருக்கு சார். அதை பற்றி ஐடியா இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நம்ம ப்ரொசஸரில் இருக்கிற டெம்பரரி மெமரியை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் அது. என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இப்போ சாதாரணமாக நாங்கள் டைப் பண்ணுற ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமுக்கு இது தேவைப்படாது. ஆனால் நான் இப்போ கம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், நிறையவே வேரியபிள்ஸ், நிறையவே மெத்தட், ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் அப்ளிகேஷனில் ஹண்ட்ரட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், மெத்தட், வேரியபிள்ஸ் அப்படி இருக்கும். அந்த டைமில் ஏற்கனவே யூஸ் பண்ணி தேவையே இல்லாத அந்த வேரியபிள்ஸை இன்னும் மெமரியில் வச்சு கொண்டிருந்தால் அப்கமிங் ப்ராசஸுக்கு வந்து அது ஒரு பிளாக்காக இருக்கும். எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும். அப்போ அந்த மெமரியை க்ளீன் பண்ணுறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு சிஸ்டம் இருக்கும். அது வந்து ஏற்கனவே யூஸ் ஆகாத திங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அதை அலோவ் பண்ணி அப்படி ஒரு க்ளீன் அண்ட் மேனேஜ்மெண்ட் allocate the memory for the predefined functions, important ஃபங்க்ஷனுக்கு மெமரி allocate பண்ணுற அந்த கன்செப்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் மெனுவல். அப்படின்னா நாங்களே கோடிங்கில் அதுகளை டிஃபைன் பண்ணணும். இப்போ இப்படி ஒன்று வந்துருக்கு, இதை நீங்கள் க்ளீன் பண்ணுங்க அப்படின்றது நாங்கள் எங்களோட கோடிங்கில் மென்ஷன் பண்ணினா தான் அது அந்த வேலையை செய்யும். ஓகே, அதுதான் மெனுவல் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே இதில் வந்து டெமோவில் நான் சொல்கிறேன். இப்போ இன்டர்பிரேட்டட் டைனமிக் லாங்குவேஜ் இது வந்து பைத்தன். ரெண்டு டைப் பார்க்க போகிறோம், கம்பைல்ட் நேட்டிவ் அண்ட் இன்டர்பிரேட்டட். பைத்தன் வந்து லைன் பை லைன் டைனமிக் டைப்பிங். நீங்கள் பைத்தன் படித்தவங்களுக்கு தெரியும், பைத்தன் ஈஸியாக நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து
சின்ன ஒரு லேக் ஒன்று இருக்கும் கம்பேரிங் ஸ்ட்ராங் டைம். ஓகே, அப்போ இதுலேயே நாங்கள் பார்க்குறோம்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ப்ரோக்ராம்ஸே வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணி கொண்டு போக இயலும். ஓகே, அந்த வகையில் பைத்தன் இது. C# இதில் எங்கே வருமெண்டா மேனேஜ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் என்ஜின் அப்படின்னா இது அதுலேயும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் நல்லது எடுத்துக்கொண்டு நடுவில் வரும். அதுதான் C# ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நாங்கள் சாதாரணமாக டைப் பண்ணுற கோட் வந்து கம்பைல் டைமில் DLL அப்படிங்கிற அல்லது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுங்கிற அசம்பிளிஸாக கன்வெர்ட் ஆகி .NET ரன் டைமில் இதுகள் ரன் ஆகும். இதை ஏன் பார்க்குறேன், இந்த இதில் நோக்கம் வந்து நாங்கள் வந்து C# ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணக்குள்ள நாங்கள் ரைட் பண்ணுற கோட் வந்து DLLஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நாங்கள் எரர்ஸ் என்ன சரி வந்தால் இப்போ எங்கள்கிட்ட எரர் லாகில் விசுவல் ஸ்டுடியோலையோ என்னத்துலையோ அது IDEஸில் அந்த DLL ஃபைலில் தான் அது மென்ஷன் பண்ணி காட்டும். ஏன்னா கம்பைல் ஆயினத்துக்கு பிறகு எரர்ஸ் கம்பைல் டைம் எரர்ஸ். அப்போ அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு விலகும். இந்த வந்து ரன் டைம் எரரா கம்பைல் டைம் எரராண்டு. ஏன்னா சில இஷ்யூஸ் வந்து நாங்கள் கம்பைல் டைம் எரர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா தான் அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ் ஈஸியாக செய்ய இயலும். ஸ்ட்ராங் டைம் நாங்கள் பார்த்தோம். ரன் டைம், சேஃப்டி, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் டெமோவில் காட்டுறேன். கார்பேஜ் கலெக்ஷன் அண்ட் நேட்டிவ் கோட் பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் C# ரெண்டில் வார நல்லத்தையும் எடுத்துக்கொண்டு வாரது. இங்கே இன்னொரு கன்செப்ட் வரும், JET ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். அப்படின்னா இப்போ நாங்கள் டைப் பண்ணுற கோட் கம்பைல் டைமில் DLL ஃபைலாக வந்து ரன் டைமுக்கு வாரத்துக்கு முதல் இந்த JIT கம்பைல் டைம் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் தான் இது அவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணி ரன் பண்ணும். ஓகே, ஜாவாவில் ஜாவா பைட் கோட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலாக இங்கே DIL ஃபைல் DLL வரும், டைனமிக் லைப்ரரிஸ். அது வந்து தான் ரன் டைமில் ரன் ஆகும் C#ஓடது. ஓகே, அண்ட் இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விலகும் ஸ்டாட்டிக் வைட் மெத்தடும் ஸ்டாட்டிக் அட் திஸ் JIT கம்பைல் கோட் மெத்தட் நாட் பீயிங் கோட். என்ன அப்படின்னா இப்போ நான் சாதாரணமாக அதை டைப் பண்ணுற கோட் வந்து டிரெக்டாகவே அது வந்து சிஸ்டம் ரன் பண்ணி இது பண்ணி இது அப்படியே C# ஹேண்டில் பண்ணும். நாங்கள் வந்து எதையுமே டிஃபைன் பண்ணி மெனுவெல்லாம் செய்ய தேவையில்லை. ஓகே, these are some advanced topic. Let's see. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். கமாண்ட் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னா .NET ஃப்ரேம்வொர்க் அது வந்து கமாண்ட் லாங்குவேஜ் ரன் டைம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கும். அதில் தான் நாங்கள் வந்து .NETல C# மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். F#, VB.NET, C# இது அவ்வளவும் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ we can use, பட் மெயின்லி வந்து சப்போர்ட்டட் ப்ராக்டிசஸில் இருக்கிறது வந்து மோர் ரிலையபிள் அண்ட் மோர் சப்போர்ட்டட் ஒன் C#, F# அண்ட் VB.NET. ஓகே, இது வந்து இப்படித்தான் இந்த ரன் டைம் தான் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும். கம்பைல் பண்ணுறது, இந்த ரன் டைம் டைப் சேஃப்டி, கார்பேஜ் கலெக்ஷன், இது எல்லாமே CLR வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே, command language runtimes. இப்போ இந்த CLRக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் .NET 8, .NET Framework, .NET Core. இது .NET 8 அப்படிங்கிறது என்னென்னா லேட்டஸ்ட் ஒன், க்ராஸ் பிளாட்ஃபார்ம். .NET Framework அப்படிங்கிறது ஏர்லியர் டேஸில் விண்டோஸ் சப்போர்ட்டடாக மட்டும் வந்தது. இப்போ வந்து இது இப்படி கன்ஃபியூஸ் ஆகிறதால இந்த நேமிங் கன்வென்ஷனை விட்டுட்டு டிரெக்டாக .NET வந்து அதிலே க்ராஸ் பிளாட்ஃபார்ம் வரதால all new C# project should target the cross-platform version of .NET. என்னதான் நாங்கள் அதுதான் வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த க்ராஸ் பிளாட்ஃபார்மில் டிஃபைன் பண்ணக்குள்ள தான் அது வந்து எங்களுக்கு மோர் ரீச்சபிளாக இருக்கும். ஓகே ஓகே another thing,
கிளாஸ் லைப்ரரிஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த கிளாஸ் லைப்ரரி இதுக்கு எல்லாமே இப்போ நான் டெமோ காட்டுவேன். கிளாஸ் லைப்ரரிஸ் அப்படிங்கிறது நாங்கள் எந்த லாங்குவேஜ்லேயும் டைப் பண்ணி இது வந்து க்ரியேட் பண்ணிடும். இப்போ நாங்கள் ஒரு லைப்ரரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம்னா, நான் ஏற்கனவே பார்த்தோம் யூஸிங் சிஸ்டம் லைப்ரரி, அது மாதிரி நாங்களும் லைப்ரரிஸ் க்ரியேட் பண்ணிடும். அந்த க்ரியேட் பண்ணுற லைப்ரரிஸை நாங்கள் வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் மெனி பிளேசஸ், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதை நாங்கள் வந்து ஒரு நுகெட் பேக்கேஜ் கன்சோல்னு சொல்லி .NET-ஓட ஒரு பேக்கேஜ் கன்சோல் இருக்கும், அதுலேயும் பப்ளிஷ் பண்ணிடும். அப்படி பப்ளிஷ் பண்ணினா உலகத்தில் யாரும் வேணாலும் யூஸ் பண்ணிடும். அது இல்லாமலும் நாங்கள் வந்து இப்போ ஒரு க்ரியேட் பண்ணுற ஒரு கிளாஸ் லைப்ரரியை வேறு ப்ரொஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிடும். இப்போ அதை ஒரு கிளாஸ் லைப்ரரியை நான் க்ரியேட் பண்ணி வச்சு கொண்டு வேண்டாம், அதை வந்து வேறு ப்ரொஜெக்டோட மல்டிபிள் ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து அதை நாங்கள் கன்சியூம் பண்ணிடும். அதுதான் லைப்ரரி. ஓகே, அது வந்து இண்டிபெண்ட் ஃப்ரம் அவர் ப்ரொஜெக்ட். Okay. .NET command type system, C#, C# compiler, command compile time process. இது வந்து FSAFக்கு. ஸோ நான் அப்படின்ற பார்த்தா command type சிஸ்டமுக்குள்ளே தான் எல்லாமே ஒரு ரன் டைமில் தான் இருக்கும். C#லேருந்து இப்படி கன்வெர்ட் ஆகும், FSAFில் டைப் பண்ணது இப்படி கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் வந்து அந்த command type சிஸ்டத்துக்குள்ளே தான் ரன் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இது வந்து பேசிக்ஸ் நாங்கள் இப்போ பார்த்தது. இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்போ பார்த்த வரைக்கும் ஓப்பன் அப் யுவர் மவுத். சம்டைம் இப்போ படித்தது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, anything you have doubts so far? Okay, yeah. டெய்லி நம்ம பார்க்குற ஸ்லைட்ஸை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா யூசேஜ் ஆகி. ஓகே சார். என்னடா நம்ம இப்போ கோடிங் ஸ்ட்ரக்சர் தானே பார்க்கணும். பேசிக்ஸ் திங்ஸை வந்துட்டு போயிட்டு, அதாவது லூப்ஸையும் லிஸ்ட்டையும் தவிர, லிஸ்ட்டும் டபிள்யூபியும் தவிர மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் 2 கிளாஸ் மட்டும் பார்த்து போட்டு மற்றது தனித்தனி கிளாஸாக பார்த்து வந்த மாதிரி சரி தோணுது. பேசிக்ஸ் திங்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குதானே, இந்த கண்டிஷன்ஸ் அது எல்லாம், அதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் டீப்பாக படிச்சு போட்டு மற்றெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக படிச்சு வந்தோம். அப்படி அந்த வேலையிலே சரி தோணும். இப்போ நான் வந்து இன்றைக்கும் வந்து சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து தான் எங்களோட ப்ராக்டிக்கல் செஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே அப்படி எப்படி டேஸ் இல்லைன்னா ஹியர் அண்ட் தேர் வி ஆர் லேர்னிங் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நான் ஒவ்வொரு கன்செப்டும் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் செப்பரேட்டாக படிப்போம். ஓகே, எப்படி ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் இருந்து ஈச் கன்செப்டை நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட், லூப் அப்படி வர எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு கிளாஸில் தான் படிக்க போகிறோம். ஓகே, இதுதான் நீங்கள் கேட்டீங்க. ஹலோ, இதுதான் கேட்டேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் வந்து மெயின் கிளாஸ். இது எப்படி வந்து C# மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும், இது வந்து கிளாசிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்து பைத்தனில் இன்ஸ்பயர் ஆகி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பைத்தனில் ப்ரோக்ராமிங் படித்தவங்களுக்கு தெரியும், பைத்தனில் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வி பிரிண்ட். யாராவது பைத்தன் படித்தவங்க இருக்கிறீங்களா? இப்போ பைத்தனில் வந்து நீங்கள் எந்த இப்படி கிளாஸ் டிக்ளேர் பண்ணி மெத்தட் மெயின் மெத்தட் அப்படின்னு போட்டு அவ்வளவும் பண்ண தேவையில்லை.
டிரெக்டாக போயிட்டு பிரிண்ட்டுக்குரிய அந்த மெத்தட்டை கால் பண்ணாலே பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அதை சி ஷார்ப்பில் வந்து இப்படி அந்த இது வந்து ஜாவாவும் இப்படி தான் இதே போல் தான் இருந்தது. கிளாஸ் ப்ரோக்ராம் வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் ஒன்று கொண்டு வந்து ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அவங்க பார்த்தாங்க இது எப்படின்னு தெரிஞ்ச விஷயம் திரும்ப திரும்ப டைப் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு டிரெக்டாக இப்படி கொண்டு வந்துட்டாங்க. சிஸ்டம் கன்சோல் ரைட் லைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கன்சோல் வந்து அது வந்து டிரெக்டாக நாங்கள் செப்பரேட்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இப்படி போட்டுட்டு ரைட் லைன் ஹலோ வேர்ல்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அது வந்து இன்டர்னலாகவே ஹேண்டில் பண்ணிக்கும். இதுதான் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டாயம் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் ஒரு விசுவல் ஸ்டுடியோவில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது இந்த டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் எனேபிள் பண்ணவா டிசேபிள் பண்ணவான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் எனேபிள் பண்ணி அதில் பை டிஃபால்ட் ஆகிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். அதை வந்து டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணினா போதும். இந்த டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது என்னென்னா அந்த விசுவல் ஸ்டுடியோவில் கோனர்ஸில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தா ஒரு எரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும். நான் அதை காட்டுறேன் கொஞ்சத்தில். அதில் வந்து எல்லா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற அவ்வளோ மெயினான விஷயத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மட்டும் இப்போ காட்டிக்கிறாங்க தானே. அந்த ஸ்டாப் லெவல்னு சொல்கிறது இந்த இருக்கிற கிளாஸ் ப்ரோக்ராம் மெயின் இன்னும் வரக்கூடிய அது வந்து கொமனாக எப்போவுமே வர வேண்டிய அந்த விஷயங்களை அதை எப்படியும் நம்ம டைப் பண்ண தான் போகிறோம். அதில் வந்து எந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணாலும் அது சேம். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் 4 கால் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் உங்களோட பேர் அடிப்பீங்க, நான் வேறு என்ன ஏதாவது டைப் பண்ணுவேன். ஆனால் அந்த மெயின் டெஃபினிஷன்ஸ் வந்து சேம் ஆகிக்கிறதாரு அது என்னத்துக்கு நான் சும்மா அடிக்க தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அதை வந்து ஒரு டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் கன்செப்டில் கொண்டு வந்து அதை வந்து இன்டர்னலாகவே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை நாங்கள் டிசேபிள் பண்ணினா இப்படி டைப் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் டைப் பண்ணணும். இது நாங்கள் காலகாலமாக இப்படி தான் டைப் பண்ணி கொண்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் இயராக தான் இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் இது வந்து இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க. நீங்கள் .NET டெவலப்பராக போகும்போது ஃப்ரெஷருக்கு வந்து இது கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் அதில் என்ன விளங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. நீங்கள் அதை ஒரு கிளியராக விளங்கிக்கோங்க. ஓகே, மெயின் வித் command லைன் ஆர்கியூமெண்ட்ஸ் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த கன்சோல் டாட் லைன் ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணி அதை வச்சு ஒரு சின்ன ஒரு லூப் உண்டு. ஓகே, இது வந்து ஏற்கனவே பார்த்ததால இதை மூவ் பண்ணுவோம். ஆல்ரைட், இது வந்து டெமோவில் காட்டினா தான் விளக்கும். வெயிட், let's see any properties. ஓகே, இப்போ வந்து நான் ப்ராக்டிக்கலாக விஷயங்களை பார்ப்போம். ஓகே, இப்படித்தான் வந்து ஒரு சிஎஃப்டியில் ஓகே ஒரு சாதாரணமான ஒரு ஷார்ப் ப்ரோக்ராம் இருக்கும். நீங்கள் பார்த்த மாதிரி இந்த யூசிங் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இது வந்து கிளாசிக்கல் ஸ்டைலில் இருக்குது. லேட்டஸ்ட் ஸ்டைலில் வர்றது நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கக்குள்ள காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் பேசிக்ஸ் படிக்கணுமென்றதால இது இருக்கிறதோடய பார்ப்போம் பழைய சிஸ்டத்தில். அப்படின்னா பழைய சிஸ்டம் என்னது, இந்த யூசிங் ஸ்டேட்மெண்ட் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்டோட பார்ப்போம். இதை நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இதில் ஒரு வார்னிங் காட்டுது. The project is targeting a version of .NET which is not installed. இப்போ வந்து இதெல்லாம் கட்டாயம் நான் இப்போவே பார்த்துட்டா நல்லா. ஓகே, நீங்கள் எல்லாருமே விஸ்வல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணினீங்களா? எல்லாரும் .NET இன்ஸ்டால் பண்ணீங்களா? ப்ளீஸ் ஓப்பன் அப் மவுத் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் செகண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாததால ப்ளீஸ் ஓப்பன் அப். ஓகே, எஸ் சார். எல்லாம் நான் வந்து இது அவங்களுக்கு சொல்லித்தரேன் சில விஷயத்தை. இதுதான் .NET. அதை ஒரு .NET இன்ஸ்டால் பண்ணின பிறகு அதோட வேர்ஷன்ஸ் அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு சில கமாண்ட் லைன்ஸ் இருக்குது. பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ் யூ மிஸ் .NET ஹெல்ப். எந்த ஒரு லாங்குவேஜை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதில் இருக்கிற இன்ஃபோ அல்லது அது எப்படி எந்த வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ இது வந்து சொல்லியிருக்கு .NET எக்ஸிக்யூட்டிவ் .NET. இது வந்து நாங்கள் இப்படி தான் இப்போ எனக்கும் இது வந்து நான் மேக் புக் யூஸ் பண்ணதால் விண்டோஸ் பிசியில் வந்து ஓல்ட் வெர்ஷன் .NET தான் இன்ஸ்டால் ஆகிருக்குது. அந்த இன்ஃபோ இப்போ எனக்கும் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணினது மறந்துட்டு இப்போ அதில் செக் பண்ணுறதுக்கு இப்படி அந்த .NET கொமாண்ட், இந்த .NET அப்படிங்கிற இந்த கொமாண்ட் தான் வந்து சிஎல்ஐயில் எங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் டெமோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கக்குள்ள இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ வந்து அந்த பேசிக்ஸ் இப்போ ஒரு இன்ஸ்டால் பண்ணி ஒரு .NET அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு C# டெவலப்பரை எப்படி ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ .NET -info இது வந்து எல்லோரும் டைப் பண்ணி பாருங்கள் ஒரு சிஸ்டத்தில். .NET open CMD as administrator .NET space :info அப்படி டைப் பண்ண .NET SDK ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் கிட் வெர்ஷன் 8.0. இது வந்து அவனோட அதர் டீட்டெயில்ஸ். ரன் டைம் என்வாயன்மெண்ட் விண்டோஸ் வெர்ஷன் 10, விண்டோஸ் x64. இப்படி இதுகள் வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்து வச்சுக்கொள்ளணும். ஏனெண்டா நீங்கள் ரன் பண்ணக்குள்ளே இப்போ பாருங்கள் இந்த அப்ளிகேஷனில் இது ஒரு வார்னிங் காட்டுது. ஏனெண்டா இதில் இருங்க நான் அதுவும் காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் .NET 6ல் டெவலப் பண்ணது. அதாவது இது நீங்கள் அந்த அப்ளிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டி ஃபைலில் கிளிக் பண்ணால் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஜெக்ட் SDK இஸ் மைக்ரோசாஃப்ட் .NET SDK. அவுட்புட் டைப் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். target framework is .NET 6.6 but we install .NET 8. என்னடா இது வந்து நான் இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட் என்றதாலையும் இது நான் யூஸ் பண்ண மாட்டோம் என்றதாலையும் பழைய வெர்ஷனில் வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் கோடிங் தான் எப்படி ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறதே தவிர இதை ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அதில் இருக்கிற வேர்ஷனையும் உங்களோட வேர்ஷனையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து .NET 6 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது சிம்பிளாக .NET 8ன்னு மாற்றி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். பட் சம்டைம் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் மே சேஞ்ச். ஓகே, இது நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணினாலும் பில்ட் பண்ணுவோம். ரீபில்ட் சொல்யூஷன். இட் வில் சேஞ்ச் த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் டு த சிஸ்டம். பில்ட் பண்ணுறது சிஸ்டத்தை. ஓகே, ஓகே இது நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்து விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கன்சோல் ரைட் லைன் அப்படிங்கிற கமாண்ட் லைன் வந்து சொல்லுது மெயின் கால் ப்ளஸ் என்டர் வென் ரெடி டு கால் அட். ஸோ இந்த ரீட் லைன் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்.
இது வந்து நீங்கள் கமாண்ட் லைனில் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது console டாட் ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். என்னத்துக்குன்னா நாங்கள் ஓப்பன் பண்ண சிஎம்டி ரைட் லைனோட நிப்பாட்டினா இந்த மெத்தட் மட்டும் க்ரியேட் பண்ணால் அது இந்த மெசேஜை எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு உடனே சிஎம்டி க்ளோஸ் ஆகிடும். பட் இங்கே வச்சு நான் உங்களுக்கு இதை டெமோவில் காட்டுறேன். அது எக்ஸிட் ஆகி அடுத்த மெத்தடே ரன் ஆகிட்டு லெட்ஸி அது அன்கமெண்ட் பண்ணினா இதுவரை வந்து இப்போ ஐடியோட ஃபெமிலியர் ஆகுங்க. எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செய்கிறது இல்லை உங்களோட விசுவல் ஸ்டூடியோவில் இந்த இருக்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து எட் பண்ணுறதுக்கு இது அவ்வளோத்தையும் நான் கமெண்ட் பண்ண போகிறேன். இதை மட்டும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அன்டூ பண்ணுறதுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணால் சரி. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மெயின் மெத்தட் இது பண்ணிவிட்டு உடனே ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிடட் வித் கோட் 0. இப்போ பாருங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது தானே? ஹலோ, ப்ளீஸ் ஸ்பீக் அப். இன்றைக்கி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலை, 2 டபுள் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிஞ்சு ஆனால் எங்களோட கொமாண்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ என்டரை தட்டின உடனே கேன்சல் ஆகுது. அது ஏனெண்டா இந்த ரீட் லைன் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அவுட்புட் ஃப்ரம் த யூசர் எங்கள்கிட்ட இருந்து. ரைட் லைன் அப்படிங்கிறது அது அவுட்புட்டை எங்களுக்கு தரது. ஓகே, ரீட் லைனுங்கிறது இன்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி வர விஷயங்கள் இதுகள் வந்து பேசிக்ஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சரி பிரிண்ட் பண்ணிவிட்டு உடனே பார்ப்பீங்க, அது உடனே க்ளோஸ் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ரீட் லைன் அப்படிங்கிறத வச்சா அது வந்து க்ளோஸ் ஆகாமல் உங்களோட ரிட்டர்னுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலும். நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு உங்களோட ரெஸ்பான்ஸை பார்க்கணும். இல்லை கன்சோல் ரைட் லைன். இப்போ இதில் பாருங்க வாஸ் சம் அட். இங்கே வந்து 30 12 அப்படிங்கிறது என்ன? 30 12 என்ன நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். வாட் ஆர் தீஸ் 30 and 12? ஹலோ, நாங்கள் ஆர்கியூமெண்ட் பேராமீட்டர்ஸ் என்று பார்த்தோம். பேராமீட்டர்ஸ் எது பேராமீட்டர்ஸ்? 30யும் 13 12 வந்துட்டு போயிட்டு ஏக்க போகிறதுனாடி ஏயும் பியும் பேராமீட்டர் இன்டிஜரில் இருக்குது. இது ரெண்டும் என்ன? டிக்ளரேஷன், சாரி இனிஷியலைசேஷன். ஓகே, இது வந்து டிக்ளரேஷன், இது இனிஷியலைசேஷன். அது ஓகே. இந்த 30 12 என்ன? 30 12 இன்டிஜரில் நம்ம பாஸ் பண்ணுறோம் 2 வேல்யூவு. ஓகே, கரெக்ட். நோ, இது இன்ட் ஏயும் இன்ட் பியும் பேராமீட்டர் ரெண்டா? இது ரெண்டும் என்ன? ஸோ அங்கே பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், இதே பேராமீட்டராக அங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் 30 12 ஆர்கியூமெண்ட்ஸ். நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோமே ஆர்கியூமெண்ட்ஸும் பேராமீட்டர்ஸும் ஞாபகம் இருக்குதா? இங்கே வந்து மெத்தட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தட்டை இங்கே தான் வந்து கால் பண்ணுறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் இன்ட் add 2 numbers return a plus b. ஓகே, இந்த 2 நம்பர் நாங்கள் பாஸ் பண்ணினா இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? இங்கே பாருங்க, ரிட்டர்ன் டைப் நான் ஏற்கனவே சொன்னது தான். represent a 30-bit in signed integer. இதை நான் இங்கே ஒயிட்னு போட்டால் பார்த்தீங்கன்னா since program return void, return keyword must not followed by an object expression. அப்படி என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் voidண்டா அது வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. அது ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் செஞ்சு கொண்டு அதை அப்படியே விட்டுரும். ஓகே, இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன்னா அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, இப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எரர் காட்டலை.
பார்த்தீங்கன்னா விளங்கும். என்னென்னா ஏன் இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நத்திங், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இங்கேயும் ஜஸ்ட் ரிப்ளேயிங் சம்திங், இட்ஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. இதுதான் சொன்னேன், ஸ்டாட்டிக் இன்டீஜர் அட் மெத்தட் நேம். ஸோ நீங்கள் ஷார்ப்பில் வந்து இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸாக ப்ளூ, மெத்தட் நேம்ஸாக இன் எல்லோ, மெத்தட் ரைட் லைன் ஒரு மெத்தட், ரீட் லைன் ஒரு மெத்தட், அட் ஒன்று மெத்தட். இந்த மெயின் ரைட் லைன் ரீட் லைன் எல்லாம் இன்பில்ட் மெத்தட்ஸ். இந்த அட் வந்து ஐ ஹேவ் கிரியேட்டட். ஸோ அட் வந்து இதுக்கு வந்து அட் ஐ கேன் ப்ரொவைட் மோர் வேல்யூஸ், அட் 2 numbers. இப்போ 2 numbers அப்படிங்கிற மெத்தட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 பெராமீட்டர்ஸை மென்ஷன் பண்ணுறேன். இன்டீஜராகவும் இன்டீஜர் பி ஆகும், ரெண்டும் பெராமீட்டர்ஸை இன்புட் பாஸ் பண்ணினா ரிட்டர்ன் வந்து a + b. இப்போ இங்கே வந்து 2 numbers அப்படிங்கிற மெத்தட்டை வந்து கோல் பண்ணுறோம். கோல் பண்ணக்குள்ளே தான் நாங்கள் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். அந்த ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது தான் இங்கே 30. இப்போ இங்கே நான் ஒரு ஸ்ட்ரிங் அப்புறம் பாஸ் பண்ணி நடக்கும். எரர்ஸ் காட்டுது. என்ன எரர்ஸ்? டூ மெனி கரெக்டிங் சாரி. ஓகே சாரி. இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்ன இடத்துல? கேன் எனிவன் டெல்? இப்போ இதில் ஒரு எரர் காட்டுது. நம்ம டைப்பை மாற்றி கொடுங்க சார். நம்ம இன்டீஜருக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கை கொடுங்க. நாங்கள் கொடுத்திக்கிறது என்ன? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படின்றத விட கேரக்டர்ஸ். ஸோ நார்மலி ஷார்ப்பில் 2 கான்செப்ட் இருக்கும். நீங்கள் ஜாவாலையும் படிச்சுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு சிங்கிள் கொட்டேஷன்ஸ் விளங்குதோ தெரியும். இவர்த்த டைப் பண்ணுறேன். சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், இது படிச்சுப்பீங்க. அப்படின்னா சார் டபுள் கொட்டேஷனில் தான் நாங்கள் ஸ்ட்ரிங்ஸை பாஸ் பண்ணுவோம். சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம கேரக்டர்ஸ் ஏ அப்படி ஒரு கேரக்டரை பாஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதில் வந்து ஏ மட்டும் போட்டால் என்ன எரர் காட்டாது, அந்த எரர் காட்டாது. இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து இதெல்லாம் ரன் டைமில் வர எரர்ஸ். இப்போ உங்களுக்கு எரர்ஸ் ஒன்றும் காட்டலே, எல்லாமே ஒர்க் பண்ணுது. கொஞ்சம் இருங்க, ரன் பண்ணக்குள்ள பிரச்சனையாகும். ப்ரெஸ் என்டர் டு எக்ஸிட் ப்ரோக்ராம். இதுதான் வந்து ரெசிலன்ஸ் அண்ட் நாங்கள் இந்த ஏற்கனவே ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி ரெசிலன்ஸ் அண்ட் என்னென்னா இது வந்து கியூக்கோ ரன் பண்ணி காட்டுறேன். 143 எப்படி இந்த 143 வந்துச்சு? Anyone? Any idea? So all of the screen on is 50 partner. ஓகே, நீங்கள் இங்கே பாருங்க, ரெண்டாவது இல்லை ஆர்கியூமெண்ட் 2 cannot convert string to integer. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணக்குள்ள இதில் எரர் காட்டுது. அப்படி என்ன இதில் வந்து 2 நாங்கள் 2 இன்டிஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதனால் ஒர்க் பண்ணலைன்னு காட்டுது. இது உங்களுக்கு கிளியர் தானே? எனிவன் ஹேவிங் இஷ்யூ ஆன் திஸ்? இது ஓகே. இது வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதே கான்செப்ட் இது விஷயத்தை சொன்னீங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு கேரக்டர் பாஸ் பண்ணுறேன். இதில் ஏக்கு பிசி அப்படியான டைப் பண்ணக்குள்ளே எரர் காட்டும். ஏன் கேரக்டர் 1, நாங்கள் ஒரு கேரக்டர்னுங்கிறது ஒன் லெட்டர். ஓகே, இப்போ நான் இன்டீஜர் பாஸ் பண்ண இடத்துல இந்த கேரக்டரை பாஸ் பண்ணினா எரர் காட்டலை, ரன் பண்ணுது. ஏன் பாருங்க, மெத்தட்டை கால் பண்ணக்குள்ள 127 அப்படிங்கிறது வெளிவாக வருது. இப்போ பாருங்க, பி கொடுத்தா இன்னொரு வெளி வரும்.
128. இது என்ன நடக்குதுண்டா இப்போ பாருங்க, UTF-6 கோட் யூனிட் அப்படின்னா UTF-16 இது ஒரமா டீபா போவேணாம். இது வந்து நீங்கள் இந்த இது படிச்சிருப்பீங்க, டேட்டா டைப்ஸ், அதோட டேட்டா ஃபார்மேட்ஸ், நம்பர் சிஸ்டத்தில் ASCII, யூனிகோட் அப்படி படிச்சிருப்பீங்க, நினைவுக்குதா? Any of you learned any programming language? Unicode, logic gates-ல படிச்சிருப்பீங்க sometime. Unicode, ASCII languages, like binaries அப்படி வந்து இது வந்து இங்கே வந்து நாங்கள் கேரக்டர் ஒன்றை கொடுக்குறோம். யூனிட் கோடில் இந்த கோட்டுக்கு இந்த பிக்குரிய ASCII வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஒரு இன்டீஜராக மாற்றி அதை வேல்யூ செட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா BW 98 அப்படின்னு வந்திருக்கு. அதுதான் இதில் நடந்திருக்கிறது. அதில் கேரக்டர் ஏக்கூடிய இன்டீஜர் வேல்யூஸ் தான் அதை ரெஸ்யூம் பண்ண பிக்கு 96 அப்படி வருமா, 97 97. அப்போ அது வந்து கேரக்டர் என்றதால அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படி கொடுத்தா அதில் எரர் காட்டும். ஓகே, let's see. All right. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி C# மட்டும் இல்லை, F#ம் நாங்கள் .NET-ல யூஸ் பண்ணலும். பட் வெரி ரேர், மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் C# தான் யூஸ் பண்ணுவோம். சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படி டீப்பரான பிளேசஸில் வந்து F# யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு F# கோட். சிமிலாரிட்டிஸ் அதை நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த வே ஆஃப் அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட். Just for your understanding, I just showing these. Okay, all right. So up to this is fine. Let's see. Okay, so இந்த இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? No sir. Any clarification? நீங்கள் வந்து நான் வந்து என்னோட GitHub ரிப்போசிட்டரியில் வர
சிம்பிள் கோட்ஸே நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா அடுத்த லெக்சர்ஸ்லேருந்து தான் நாங்கள் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நோக்கம் வந்து நீங்கள் டபிள்யூபி கான்செப்ட் என்னன்றதை விளங்கியிருக்கணும். அதை நான் ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணுமெண்டா ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட்டா என்னென்னு பார்த்தோம். அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னென்னா எப்படி பார்த்தோம். பேக்கெண்டை செலக்ட் பண்ணி பேக்கெண்டில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணோம். சிஷாப் எப்படி ஒர்க் பண்ணுது, சிஷாப்ட என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும், சிஷாப்ட சின்டெக்ஸஸ் எப்படி இருக்கும், அதில் வந்து பேசிக்ஸ் அப்படின்னா ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறது அப்படி விஷயங்களை பார்த்தோம். இந்த நாலேஜோட தான் இனி நாங்கள் சிஷாப்பை சரியாக படிக்க போகிறோம். இப்போ முதலாவது இவ்வளோ என்னத்தை படிக்கிறோம் அப்படின்றதையும் ஏன் படிக்கிறோம்ன்றதையும் ஒழுங்காக விளங்கி கொண்டு தான் நாங்கள் எதையுமே ஈஸியாக படிக்கிறோம். அந்த விதத்தில் நான் தரக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்கை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு டாஸ்க் தரேன். அந்த ஸ்ட்ரிக்ஸ் மெத்தட்டை வச்சு என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது தான் அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சி, நான் உங்களுக்கு இப்போ சின்ன ஒரு கோடு ஒன்று சாம்பிள் கோடு ஒன்று எல்லாருக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த கோட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை வச்சு ஒரு வேர்டு ஒன்று பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பட் வெயிட், I'll show you. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குதா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க இல்லைன்னா இந்த இருக்கிறது இன்றைக்கி நாங்கள் படித்த ஒவ்வொன்றையும் இதில் பார்க்கலாம். குளோபல் யூஸிங் டிரெக்டிவ். இப்போ இது வந்து சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக் ஐஎம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த யூஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும். சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக் ஐஓ லிங்க் அப்படி. இப்போ எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் பை டிஃபால்ட்டாக ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அந்த தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியே வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ரன் பண்ணி காட்டுவேன். இது நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் ஒன்று 8 வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்படி 3 ஸ்டார் தென் 2 ஸ்டார் தென் 5 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படி இது ஒரு ஒரு ரோ ஒன்றில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் அவுட்புட்டாக பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு லெட்டரோ சம்திங் எல்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாண்டா இப்படி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள உங்கள் இமேஜினேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து ஒரு ஏ ஒன்று டைப் பண்ணணுமேண்டா ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டார் வரும். எத்தனை ஸ்டார்ஸ் இப்படி நீங்கள் அதை ஃபஸ்ட் இமேஜினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ டூ அ ப்ரோக்ராம். உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றது தெளிவாக இருக்கணும். அந்த வகையில் ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏயை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஏ ஒன்று இமேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனில் 1 ஸ்டார், செகண்ட் லைனில் 2 ஸ்டார், எகெயின் தென் கெப்பை கொஞ்சம் கூட்டி இன்னும் 2 ஸ்டார் அப்படி வந்து மிடில் லைனில் ஒரு கனெக்ஷன் உண்டு ஏற மிட் லைன். ஸோ அப்படி ஒரு இமேஜினேஷனை ட்ரா பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோர் லூப்பில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி இன்னொரு க்ளூ இன்னொன்று தான் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த வேர்டை இப்போ ஏ ஒன்று டைப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் நீங்கள் ஆன்சரை தேடினாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன மெயின் விஷயம் என்றால் நீங்கள் அந்த கோடிங்கை பார்த்துட்டு அதை விளங்கி எடுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் அட்வான்ஸ் என்றதை விட இது உங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்கா நீங்கள் பாருங்கள். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த இது இப்போ லைன் நம்பர் 10லேருந்து 31 வரைக்கும்
ஏதாவது வேர்டு உங்களுக்கு விளங்காமல் இருக்குதா? 7லேருந்து 31 வரைக்கும் ஃபுல் ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது விளங்காமல் இருக்குதா? ப்ளீஸ் ஓப்பன் அப் மவுத் guys, ப்ளீஸ் ஓப்பன் டாக் சம்திங் or any problem you have let me know. உங்களுக்கு நான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் லாஸ்ட் வீக்கே ஒரு விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி C.NET இன்ஸ்டால் பண்ணி ஒரு கமாண்ட் லைனில் ப்ரோக்ராம் ஒன்று எப்படி டைப் பண்ணுறது அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். இப்போ அதில் வந்து நாங்கள் சின்ன ஒரு ப்ரோக்ராம் வந்து கமாண்ட் லைனில் டைப் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ இதில் வந்து இந்த சின்டெக்ஸ் இந்த நாலேஜே போது நாங்கள் இன்னும் செல்ஃபாக படிச்சுட்டு ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணேலும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது விளங்காது இருக்குதா? கண்டிஷன்ஸ் சாரி இல்லை சார் இல்லையா? இப்போ பாருங்க, இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதில் ஃபோலுப் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இஃப் கண்டிஷன் அதை இப்போவே சொல்லிடுறோம். அது அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சதாக தானே இருக்கும். இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது நாங்கள் இங்கிலீஷில் இஃப் க்ளோஸ் பார்க்குற மாதிரி தான். இஃப் ஐ கோ தே ஐ வில் மீட் ஹிம், அந்த கான்செப்ட் தான். இஃப் திஸ் இஸ் ட்ரூ திஸ் வில் எக்ஸிக்யூட், அதான் அதோட கான்செப்ட். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் திஸ் வில் எக்ஸிக்யூட். எல்ஸ் இஃப் அப்படி இல்லாட்டி இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இது நடக்கும், அப்படியும் இல்லாட்டி இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இது நடக்கும். ஒன்றுமே சரியில்லாட்டி எதுவுமே இதில் எது நடக்காட்டி இது நடக்கும் கடைசியில், அதுதான் அதோட அர்த்தம். அப்போ இதுதான் வந்து இஃப் க்ளோஸ், இஃப் க்ளோஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாருங்க சிம்பிளாக ஒரு இப்படி ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு லாஜிக் இருக்குது. இதை நீங்கள் வந்து நீங்கள் எப்படியும் ஜாவா பேசிக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பிரிண்டிங் ஸ்டார் ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒன்று தான் இது. இதை நீங்கள் வந்து விளங்கி இதை எப்படி இது லாஜிக் இப்போ நான் இந்த கோடிங் அவங்களுக்கு ஷேர் பண்ணினாலும் நீங்கள் இதை எந்த அளவுக்கு இதை விளங்குறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் விளங்குனீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ .NET பேசிக்ஸ், விஷுவல் ஸ்டுடியோவில் C# எப்படி ரன் பண்ணுறது, ஃபோலூப் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறது, ஃபோலூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இஃப் கண்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பிரிண்ட் பண்ணுறது, இது அவ்வளவு தான் பேசிக். இதுக்காக நீங்கள் இனி படிக்க போகிறது எல்லாம் ஜஸ்ட் சின்டெக்ஸஸ். இந்த மெயின் பில்லர் தான் இதுகள். இதுக்கு மேலே ஜஸ்ட் எட்டிங் அதர் ஸ்டஃப் அவ்வளோ தான் இருக்குது. இந்த பேசிக்ஸை நீங்கள் சரியாக விலகி கொண்டால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா நாங்கள் வந்து எட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் இப்போ இந்த கோடை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோடை வச்சு இதை நீங்கள் டெவலப் பண்ணினாலும் சரி, இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, ரிமெம்பர் ஒன் திங், லேர்ன் ஃபார் யூ, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்னதுக்காண்டி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே, இதுவும் நான் இன்டர்நெட்டில் எடுத்தது தான், நீங்கள் சர்ச் பண்ணினாலே சிம்பிளாக ஆன்சர்ஸ் எடுத்துடணும். ஆனால் நீங்கள் அதை விளங்கி எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த கோடை இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படின்னு இருந்தால் ஏ பிரிண்ட் பண்ணக்கூடிய கோடை நீங்கள் நெட்டில் தேடி தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அதை விளங்கி எடுத்துகிட்டு அப்போ நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் விடையை பார்க்காம நீங்களாம் அந்த கோடை டைப் பண்ணி உங்களுக்கு அந்த ஏ வந்துச்சுன்னா தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஏ பிரிண்ட் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் எந்த கோட்மே டைப் பண்ணுறதுக்கு ரெடி என்ற அர்த்தம். ஓகே, என்னென்னா அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு பிடிபட்டுரும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். ஸோ நீங்கள் இது நல்லா டைம் எடுக்கும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது டைம் எடுக்கும். இப்போ நானும் எந்த பிகினிங் டேஸில் அந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறது நான் லேஸில் பார்த்த உடனே அதை விளங்குற மாதிரி தான் இருக்கும். பிறகு அதை நாங்கள் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணும்போது தான் விளங்கும். அப்படியே எங்களுக்கு அது மறந்துருக்கும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பேசிக்ஸை சரியாக பிடிச்சி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சம்டைம் இட் டேக்ஸ் மோர் டைம், தட்ஸ் ஃபைன். அது உங்களுக்கு மிச்ச நேரம் எடுத்து படிக்கிறது நல்லா நினைவு இருக்கும். ஸோ ட்ரை திஸ், பேஸ்ட் ஆன் திஸ் கம் அப் வித் எனி வேர்ட்ஸ் ஓ லெட்டர் அண்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு இருந்தாலே போதும். எனக்காக நீங்கள் செய்யலாட்டியும் உங்களுக்கு அது விளங்குறதா இருந்தாலே போதும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் டுடே செஷன்.
ஸோ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான். இனி தான் மெயின் பிக்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இருந்து ஆக்சுவல் interesting sessions will be start and boring sessions, theory sessions are stopping at this point. So yeah, basics and we will go more interactive and the practicals in upcoming sessions. இதுவரைக்கும் நாங்கள் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட், அதில் பேக்எண்ட் ஃப்ரண்ட் எண்ட், பேக்எண்டில் சி ஷார்ப் .NET என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும், சி ஷார்ப் பிக் பிக்சர், சி ஷார்ப் எப்படிப்பட்ட லாங்குவேஜ், அதில் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் பார்த்துக்கிறோம். அதோட ஒரு சிம்பிள் சி ஷார்ப் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது. யாராவது இதில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஹலோ கைஸ். பார்த்தேன் சார். ஓகே, பார்த்தேன் சார். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ எங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ், இந்த பேசிக்ஸில் இருந்தால் நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சாலே அடுத்த வார செஷனில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போகலும். அதில் உங்களோட பேர் டைப் பண்ணுறதும், சிம்பிள் ஃபோர் லூப்பில் இந்த எஸ்ட்ரிக்ஸ் அதில் என்ன சரி டிசைன்ஸை பிரிண்ட் பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு செய்யலுமா இருந்தாலே ஃபண்டமெண்டல்ஸுக்கு நீங்கள் ரெடி என்ன அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தா சி பிக் பிக்சர், அதில் பிக் பிக்சருங்கிற என்ன கன்செப்ட்னா, இப்போ ஒரு லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணி படிக்க போகிறது போது அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா, எங்களோட நீடுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா, ஆக்சுவலி வேர்த் இது இது நாங்கள் படிக்கிறது வேர்த்தா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ஸோ அப்கமிங் செஷன்ஸில் வந்து சி ஷார்ப் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷன் we will have the attendance as well. ஜாயின் அட்டெண்டன்ஸ் சரியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் அடுத்தடுத்த கிளாஸஸில் நாங்கள் எட் பண்ணுறதுக்காண்டி யோசிச்சிருக்கிறோம். ஸோ யாராவது இன்றைக்கி வர முடியலைன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அட்டெண்டன்ஸில் கண்டினியூ இருக்கிறார்கள் மட்டும்தான் ASP.NET கோ கிளாஸ் வரைக்கும் போவாங்க. ஓகே, and at the end of this session I will give you guys some tasks, and the tasks two kind of tasks. One is homework and one is class work. அந்த கிளாஸ் ஒர்க்கும் அந்த ஹோம்ஒர்க்கையும் பேஸ்ட் பண்ணி வர ரிசல்ட்ஸில் எனக்கு யாராவது அவனோட ஆக்சுவல் ஒர்க் தட் enthusiasm, if I like someone, definitely I will recommend you to my company or other companies. Yeah, that's it. So that is the one thing I can give you all. So please utilize this opportunity. Okay, any questions? I think so. All good.